அகத்தியம் அவர் பேசட்டும் கொஞ்ச நேரம். அகத்திய பெருமானை முகப்பு உரையாற்ற முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் சூழ்ந்து அகத்தியம் பரவி நிற்கின்ற ஜெகத்தியம் பரவி நிற்கின்ற ஜெக பேராற்றல்கள்லாம் வந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற 14 லோகங்களுக்கும் தலைமை பீடமாக, தவ பீடமாக, சிவ பீடமாக, சித்த பீடமாக, உயர் பீடமாக, உன்னத பீடமாக, சூட்சமத்திலே 14 லோகங்கள் அல்லாது திருமுருகனின் அறுபடை ஆற்றலுடன் மருதமலை ஆற்றலுக்கும் அற்புதமாக 27,000 கோடி லோகங்களுக்கும் திருமுருகன் தலைவனாக, மன்னனாக, பிரபஞ்ச மன்னனாக அமர்ந்து நல் முடிசூடி யுகமழியா யுகமாற்றத்தை செய்ய அற்புதமாக அமர்தலமாக சிவபுத்திரனின் சிவதலமாக இருக்கின்ற சிவவனம், சிவக்காடு, சித்தர்வனம், சித்தர்காடு, பூலோக கைலாயம், மத்திய கைலாயம் என்கின்ற அற்புதமான திருநாமங்களை இடைவிடாது சித்தர்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஈடு இணையில்லாத பேராற்றலாய், பெருமகா ஆற்றலாய் 11,000 யுகமாக தவம் இருந்த சிவமகா வாழை சித்தன் என்கின்ற புண்ணிய பேராற்றல் தவமிருந்து சிவத்தின் மேல் தவமிருந்து அகத்தியமாய் தவமிருந்து 18 சித்தர்களாய் தவமிருந்து 14 லோகங்களிலும் இருக்கின்ற இணையில்லா ஆற்றல்களின் ஆற்றலாய் தவமிருந்து ஆதி காலம் தொற்று அற்புத காலம் தொட்டு பிரபஞ்சம் தோன்றிய காலம் தொற்று புண்ணிய ஆற்றல்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சிவ பேராற்றல்களாய் ஒருங்கிணைத்து சித்த பேராற்றல்களாய் ஒருங்கிணைத்து பாதாள லோகத்திலே சிவங்களெல்லாம் ஒன்று கூடிய சிவமாக இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனின் ஆற்றலை வெளிக்கொணர்ந்த அற்புத நிகழ்வை நிகழ்த்திய அகத்தியன் அமர்தலமாக சிவமகா வாழை சித்தனின் அவதார தலமாக திகழுகின்ற அத்தலத்திலே இருந்து அத்தலத்தின் முதல் நிலை கொண்ட, மூத்த நிலை கொண்ட, உயர் நிலை கொண்ட, உன்னத நிலை கொண்ட இகலோகமதிலே அருகாமையிலே பூவனநாதர் செண்பகவல்லி என்கின்ற அற்புதமான இணை விரியாத பேராற்றல்கள் அமர்ந்திருக்கின்ற அன்னையும் அப்பனும் அற்புதமாக அனுக்கிரக நல்ல ஆட்சி செய்கின்ற மதுரைக்கு இணையான ஆட்சியாக செண்பகவல்லி அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற ஒவ்வொரு இல்லத்திலும் தலைவியாக தவ புதல்வியாக இருந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற நல்நாயகியாம் அவளை அன்னையை அற்புத நாயகியை சூட்சமமாக சித்தனை வழிநடத்தி அனுக்கிரகம் கொடுத்தவளை, வளர்த்தெடுத்தவளை, வார்த்தெடுத்தவளை வணங்கி தாயாக தந்தையாக இருவரையும் வணங்கி எண்ணற்ற கோடி லோகங்களிலேயே எத்துணையோ தவசிவ ஆலயங்களெல்லாம் இருந்துட்ட போதும் அத்துணை நிலைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு நிலையாக, பெருநிலையாக, பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த நிலையாக வண்டுவனம் என்கின்ற அற்புதமான தலம் அதிலே வண்டல் வனம், வண்டல் காடு, வண்டல் திட்டு என்கின்ற நாமங்களிலே பரவி வந்து அற்புதமாக ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு நாமமாக அற்புதமாக ஒவ்வொரு சில வருடங்களிலும் ஒவ்வொரு நாம வழியை ஏற்படுத்தி வண்டல் வனம் என்கின்ற பெயர் மனைவி வண்டானம் என்கின்ற நிலையிலே தெற்கு வண்டானமாக திகழ்கின்ற அத்தலமே பிரபஞ்சத்தின் மையத்தலமாக இருந்து 14 லோகங்களையும் ஆளுகின்ற சிவமகா வாழை சித்தன் அவதரித்த அவதார சூட்சம நிகழ்த்திய அற்புதமான சிவபெருமானையும் சித்த பெருமக்களையும் அகத்திய பெருமானையும் வணங்கி அற்புதமாக நமர்ந்த ஆற்றல் மிகுந்த இத்தலத்திலே கதிர் அத்தகைய தலமதிலே இருந்து சூட்சமமாக வந்து வேலமர்ந்து நின்ற அற்புதமாக வேலாயுதமாக கதிர் வேலவனாக அத்தகைய வேலவன் அமர்ந்த மலையின் ஆற்றல் பரவி நிற்கின்ற இத்தலத்தை 14 லோகமும் சூழ்ந்து நிற்க இறைவனும் இறைவும் வந்து அமர்ந்திருக்க சித்தகணங்கள்லாம் வரவேற்று முக்கத்து முக்கோடி தேவர்களும் இவ்வில்லையை சூழ்ந்திருக்க நேற்றைய அதன் முந்திய நாட்களிலே இத்தலமானது இவ்வெல்லையமானது புனிதப்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு பதனப்படுத்தப்பட்டு அற்புதமான இறையாற்றல்கள் குழுமி இருக்கின்ற இன்பமயம் கமழுகின்ற அற்புதமான பேராற்றல் கொண்ட பெருமகா ஆற்றல்கள்லாம் சூழ்ந்திருக்கின்ற எல்லையிலே அகத்தியன் சூட்சமமாக வந்தமர்ந்து இயல்பாக
மானிட உருவிலே வந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத புதையல் வழியாக 14 லோகங்களிலும் எச்சித்தனுக்கும் எம்மன்னனுக்கும் எத்தகைய பேராற்றல் கொண்ட யோகிகளுக்கெல்லாம் ஞானிகளுக்கெல்லாம் கொடுக்காத, ஏன் தெய்வ அவதார நிலைகளுக்கு கூட வழங்காத ஆற்றல் மிகுந்த அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற சிவமே நூலாக வந்தமர்ந்த அத்தகைய நூலிலே இருந்து அகத்தியத்தை, ஜகத்தியத்தை, ஜெகப்பிரபஞ்ச மகா நாயகனை முகப்புரையாற்ற இடையிலே இயல்பான அத்தகைய சித்தன் திருவாயிலே இருந்து அத்தகைய உரை வரும் என்பதை கூறி அகத்தியத்தை, ஜகத்தியத்தை வரவேற்று மகிழ்கிறோம். ஓம் அகதீஷாய நமக, 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 ஜெகதீஷாய நமக, ஜெகப்பிரபஞ்ச நாயகனே நமோ நமக, ஜெகப்பிரமாண்ட நாயகனே நமோ நமக, முக்காலம் அறிந்தவனே நமோ நமக, ஏழுலகம் ஆள்பவனே நமோ நமக, எழுகடல் உண்டவனே நமோ நமக, எழில் மிகும் சபை கொடுத்தவனே நமோ நமக, ஏற்ற மிகும் நூல் கொடுத்தவனே நமோ நமக, சிவ சூட்சமமாய் அமர்ந்தவனே நமோ நமக, சித்த சூட்சமமாய் அமர்ந்தவனே நமோ நமக, முக்கத்து முக்கோடி தேவர்களின் ஆற்றலாய் வந்தவனே நமோ 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 நமக. அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமோ 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 நமக. ஆதி இறை நிலை கொண்ட தவயுக புண்ணியமதை ஏற்று நின்ற தலமதிலிருந்து இதுகாரும் எத்தகைய லோகமது காணா ஆற்றலது மிளிர்ந்து அமர்ந்திருக்கும் அற்புத தலமதிலிருந்து உயர் கணங்கள் புடைசூழ அவர்கள் படைசூழ ஏற்றமது காணும் அற்புத யுகமாற்ற நிகழ்வு களி என்னும் நிலைதனை மாற்றி தர்ம யுகம் என்னும் நிலை மாறும் அற்புத மாற்ற நிகழ்விற்குரிய அடிநிலைகான் தவநிலை கொண்ட சித்தனவன் இணையாய் தேவகணங்கள் இறைகணங்கள் அபூர்வ ஆற்றல் கொண்ட அத்துணை கணங்கள் எல்லாம் அமர்ந்த தலமதிலிருந்து உயர் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுது முதல் ஏற்றமிகு நல் இறைகணங்களின் ஆசிகளை, உயர் நிலை கொண்ட தேவகணங்களின் ஆசிகளை பெரும் ஒரு சிவசபை ஆசான் அமர்ந்த தலமதிலிருந்து உயர் கானம் இசைக்கும் அற்புத தேவர்கள் அவரவர்கள் வானுலகிலிருந்து வாழ்த்தி நிற்கின்ற பிரம்ம முகூர்த்த வேலைதனில் ஆசி பெறும் தவசீலன் அமர்ந்த சபைதனில் இருந்து யாம் அவனுக்குள் ஜென்ம நிலை கொண்ட தொடர்வாள் ஏற்றம் கொண்ட அவன் முன் நிலை கண்ட சிவத்தொடர்வாள் உள்ளுக்குள் இருந்து அவனை இயக்கி அவனோடு இயங்கி பிரபஞ்ச இயக்கமாய் அவனுக்குள் இருந்து இயக்கிய அவனாய் அவனுக்குள் சிவனாய் அமர்ந்த அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோ. ஓம் அகதீஷாய நமக. எங்கும் காணா இறைநிலை பேராற்றல்களை தனக்குள் புதைத்து வைத்திருக்கும் ஒரு கலியுகம் மானிடனாய் வளம் வருகின்ற பொழுதெல்லாம் அவனுக்குள் இருந்த இறை பேராற்றலை உலகோர்க்கு பறைசாற்ற வேண்டும் என்று அவன் எண்ணாத காலம் தனிலும் அவனுக்குள் இருந்து இறை கணங்கள் கொண்ட இச்சையால், ஏன் இறை கணங்களை தன் சிரசில் ஏந்தி இருக்கும் எம் ஐயன் அம்மை இருவரும் கொண்ட ஆன்ம ஈக இச்சையினால் அவனுக்குள் இருந்த பேராற்றலை பறைசாற்றும் நிலையாய் சபை கண்ட அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோ. ஓம் அகதீஷாய நமக. சபை வழங்கிய அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோ. ஓம் அகதீஷாய. வழங்கிய அகத்தியன் வந்தமர்ந்திருக்க அகத்தியனை
உலகெங்கும் விளங்கச் செய்யும் பேராற்றல் கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் இவனுக்குள் அகத்தியன் வந்தமர்ந்தோ. ஓம் அகதீசாய நமக. அவன் நூலாய், அது சிவன் நூலாய், எம் ஐயனின் நூலாய், அம்மையின் நூலாய், இவ் யுகத்தை மாற்றும் அற்புத நூலாய், பெட்டகமாய், புதையலாய், பேலையாய் வளம் வருவோன், உள்ளுக்குள் இருந்து வளம் வரும் அகத்தியன் யாம். கோவில் மாநகர் வளம் வந்து அமர்ந்தோ. அகதீசாய நமக. எம் தாயும் தந்தையும் ஏற்றம் கொண்ட பூவனநாதன் உடன் உரையாய் அமர்ந்திருக்கும் எம் 14 லோகங்களை ஆளும் தாயாய் அம்பாளாய் வந்து அமர்ந்திருக்க, எம் தீர்த்தமதில் நீராடிய அற்புத இறை கணங்களோடு சிவமகா வாழை சித்தன் நீராடிய அத்தகைய நீர்நிலையில் இருந்து அகத்தியன் யாம் எழுந்து வந்தோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. உரை ஆற்றல், இது உரை ஆடல் அல்ல, இது உரை ஆற்றல். இறை ஆடல் புரியும், இறை ஆற்றல் காணும் உரை ஆற்றல் என்று உரைக்க வந்தோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அள்ளும் பகலும் தன் துயில் கொள்ளும் வேளையும் துயில் கொள்ளான் வேளையும், எங்கும் நடக்கின்ற காலமும் அவன் துயில் கொள்ளும் காலமும், சயன காலத்திலும் ஆங்காங்கு இகலோக பணிபுரிந்த காலமதிலெல்லாம் ஒன்றாக நின்ற அகத்தியன் யாம். அவனோடு அவனுக்குள் நின்று இத்தகைய யுகமதை மாற்றும் நன்றாக மாற்றுகின்ற அர்ப்பணிப்பு கொண்ட சரணாகதி தத்துவத்தினை உணர் நிலை கொண்டு இவ்யுகமாற்ற நிகழ்விற்கென்று நின்ற அவனோடு யாம் அகத்தியன் வந்து நின்றோ. ஓம் அகதீசாய நமக. இவ்வாற்றல் அது இறையாற்றலே என்று உணரும் அற்புத எம் சீடர்கள், அற்புத எம் சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்கள் நடுவே அகத்தியம் பேராற்றலாய் வந்தமர்ந்தோ. ஓம் அகதீசாய நமக. உள்ளுக்குள் பரவி நிற்கும் அற்புத இறையாற்றலை உணர்கின்ற உரையாற்றலாக இவ் இறை உரையாடல் இருக்கும் என்று ஏற்று வந்து அமர்ந்த சீடர்களே, இதுவே இறை அமர்ந்திருக்கும் கைலாயம் மேடு என்று உணர்நிலை கொண்டு அமர்ந்தோரின் நடுவே உயிராய் வந்து அமர்ந்தோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உள்ளுக்குள் எமை ஏற்றவன், உள்ளுக்குள் எமை ஏற்றவன், அவனை உள்ளுக்குள் ஏற்று நிற்பவர்களை தன் சரீரமாய் தாங்கி நிற்கும் சித்தனது அருகாமையில், சிவமகா வாழை சித்தனது அருகாமையில் அருகு வைத்து வணங்கும் கன்னிமூல ஆணைமுகன் வடிவாய் நிற்கும் ஏற்றம் கொண்ட அவன் அருகில் யாம் வந்தமர்ந்தோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இச்சபை பார் உலகமாளும் சபை ஓர் உலகமல்ல, 7 உலகங்களையும் ஆளும் சபை என்று உணர்வோர்களின் நடுவே, அவனை சித்தனாய் ஏற்போர் நடுவே சிவமகா வாழை சித்தனாய் அமர்ந்திருக்கும் சித்தனுக்கு நல்ல ஆசிகள் அகத்தியன் வழங்கி. ஓம் அகதீசாய நமக. இறை உறைவிடம் கொண்ட தலத்தில் இறையோடு உறைவிடம் கண்ட உடன் உரையாய் அமர்ந்திருக்கும் எம் தேவியின் வடிவம் கொண்ட சித்தன் இல்லாளுக்கும் ஆசி நல் விதமாய் வணங்கி. ஓம் அகதீசாய நமக. அவன் நிலைக்குள் இருக்கும் ஆற்றல் இறை பேராற்றலே என்று உணர்கின்ற சீடர்களின் நடுவே சீடர்களோடு சீடராக வந்து அமர்ந்திருக்கும் என் பௌத்திரிக்கு நல்ல ஆசிகள் வழங்கி. ஓம் அகதீசாய நமக. இது இறை குடும்பம், இது இறை சித்த குடும்பம், இது கலியுக தேவ சித்த சபை குடும்பம், இது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை குடும்பம். எம் குடும்ப அங்கத்தினர்களாய் எமை குடும்பத்தில் ஓர் அங்கமாய் வைத்து எம் குடும்ப அங்கத்தினர்களாய் வந்தமர்ந்திருக்கும் எம் சபை செல்வங்களே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எங்கு காண முடியும் இத்தகைய பேராற்றலை? ஒரு நொடி 2 நொடி சென்றுவிட்டு இருந்து அமர்ந்து சென்றுவிட்டு செல்கின்ற ஆற்றல்களை கண்டிருக்கும் இப்பேருலகம். ஆனால் பூவுலகில் கலியுகத்தில் மானிடர்களோடு மானிடர்களாக உணர்நிலை கொண்ட உயர் மானிடர்களுக்குள் உயிராய் அமர்ந்த சித்தர்கள் அமர்ந்து உரையாடும் ஒரு நொடி 2 நொடி அல்ல, எத்துணை நாளிகை பொழுதேனும் அகத்தியனை அகலவிடாது அவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் அற்புதமான சித்தர்களின் உரையாடல் இதுவே என்று உரைக்கின்றோம். அகதீசாய நமக. அகத்தியன் மட்டும் உரையாடவில்லை, உள்ளுக்குள்ளிருந்து அண்ட பிரம்மாண்ட நாயகனின் கணங்கள் எல்லாம்
கர்ஜித்து வந்து அமர்ந்திருக்கின்றன. உணர்ந்து கொண்ட எம் சீடர்களுக்கு புரியும் உரைப்பவன் யார் என்று. உரைப்பவன் எவன் என்று புரியும், உரைப்பவன் இவன் என்று புரியும், உரைப்பவன் சிவன் என்று தெரியும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நம. ஆசி மொழிகள், அற்புதமான ஞான உரையாடல் மொழிகள், உபதேச மொழிகள், உண்மை நிலையில் அங்க அவயங்கள் தவிர உள்ளுக்குள் இருக்கும் அத்துணை சரணாகதி தத்துவத்தில் குள்ளிருந்து எம் சித்தன் ஆற்றும் உபதேச மொழிகளுக்கு ஈடு இணையான மொழிகள் 14 லோகங்களிலும் எந்நூலிலும் இல்லை என்று உரைக்கின்றோம் அகத்தியன், என் நூல் தவிர. ஓம் அகதீசாய நமக. அந்நூலை கொண்டவனை, அகநூல் கண்டவனை, அகத்திய நூல் கண்டவனை, அவனுக்குள் இருக்கும் நூல் காணும் சீடர்களே, நூலாய் வளம் வர இருக்கும் சீடர்களே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அருள் நிறை கொண்ட இறை பேராற்றல் எல்லாம் சித்தன் வருகின்ற படை சூழ அவன் புடை சூழ வந்தமர் நிலையை சூட்சமமாய் உணர்ந்த சீடர்கள் தான் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எங்கிருந்து அற்புதமான பேராற்றல் எழுகின்றது. ஒருவன் தனக்குள் ஆற்றல் இல்லை, தனக்குள் எத்தகைய ஆற்றலும் இல்லை, யாம் பிறந்த ஆற்றல் இல்லை, வளர்ந்த ஆற்றல் இல்லை, ஜென்ம ஆற்றல் இல்லை, அத்துணையும் வழங்குவது பிரபஞ்சம் என்று ஏற்று நிற்போனுக்குள் தான் ஆற்றல் பீரிட்டு கிளம்பும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அது உலகை ஆளும் ஆற்றல், பேருலகை கட்டியாளும் ஆற்றல். அவ்வாற்றலின் ஆயுதம் எது? அவ்வாற்றலின் ஆயுதம் எது? அவ்வாற்றலின் ஆயுதம் எது? அன்பு என்ற ஒற்றை ஆயுதத்தை வைத்து 14 லோகங்களையும் ஆளுகின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அன்பு வடிவ ஆற்றலை பெற்றிருக்கும் சித்தனோடு அவன் வடிவத்திற்குள் புகுந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களே, தங்களை எல்லாம் அகத்தியன் சிவமாகவே காண்கின்றோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அன்புதான் சிவம், அன்பிற்குள் தான் சிவம், அன்பு என்னும் வடிவம் தான் சிவம். அவனை இவனாக காண்கின்ற பொழுது, இவனை சிவனாக காண்கின்ற பொழுது அர்ப்பணிப்பு சரணாகதி நிலைக்குள் இருக்கின்ற தன்மைதனை உணர்கின்றீர்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சரணாகதிக்கு கிடைக்கும் ஆற்றல் எது? சரணாகதிக்கு கிடைக்கும் ஆற்றலின் வடிவம் எது? சரணாகதிக்கு கிடைக்கும் ஆற்றலின் தன்மை எது? அளவு எது? இதுதான் ஆற்றல் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவன் அமர்ந்திருக்க, தேவி அமர்ந்திருக்க, அகத்தியனை ஒன்றாக அமர வைத்து அழகு பார்க்கும் சரணாகதிக்குள் இருந்துதான் எம் மூவரும், நாங்கள் மூவரும் அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏற்றுக்கொள்கின்ற உலகம், ஏற்றுக்கொள்கின்ற உலகத்தில் வாழ்கின்ற மானிடர்கள், மானிடர்களுக்குள் ஒரு தனி உலகம் இல்லை, மானிடனுக்குள் இருக்கும் அத்தகைய உலகத்தினை படைப்பவன் சிவம். அவ்வுலகத்திற்குள் அமர்ந்திருப்பவர்கள் மூவர் தான் என்று நினைக்கின்ற பொழுது நீங்கள் தான் பேருலகத்தை ஆளும் தன்மை கொண்ட நூலாக வடிவமெடுத்து உள்ளுக்குள் இருந்து இவன் ஆற்றுகின்ற உரைதனை பிசையில்லாது பிழையில்லாது ஆற்றுகின்ற உரையாய் அந்நூல் உள்ளிருந்து எழும் என்று உரைக்கின்றோம் அகத்தியர். ஓம் அகதீசாய நமக. அந்நூல்தனை தருபவன் எவன்? தந்தவன் எவன்? தந்த நிலைதனை, பெற்ற நிலைதனை, தான் பெற்ற நிலைதனை வையகம் முழுவதும் வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்ற யுகமாற்ற நிகழ்விற்கு அர்ப்பணிப்பு நிலையோடு தாரை வார்த்து நிற்கின்றானே. என்ன வரும், எது வரும், என்ன ஆகிவிடும்? சச்சங்க விழா நிறைவடைகின்ற பொழுது என்ன ஆகிவிடும்? ஒரு சீடன் சபை நோக்கி வருவானெனில் சச்சங்க விழா வெற்றி கண்டது சீடர்களே என்று சித்தன் உரைக்கின்ற அவ்வுரை போதும் அகத்தியன் அத்துணையும் தாரை வார்க்கின்றோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒரு சீடன் சிவமகா வாழை சித்தனை நோக்கி சபை நோக்கி வந்து அமர்ந்து உண்மையான சரநிலை எமக்குள் உள்ளது, உமை ஏற்றுக்கொள்கின்றோம் சிவமாய் என்று கூறுகின்ற அவ்வொரு வார்த்தைக்காகத்தான் அகத்தியன் கர்ஜித்துக் கொண்டிருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. பொதிகை மலையில் அமர்ந்த யாம் எதற்காக பொதிகை மலையிலே அமர்ந்திருக்கலாமே, அங்கிருந்து யுகத்தை மாற்றலாம் அல்லவா? மாற்ற எத்தனித்துத்தான் வடக்கிருந்து தென்திசை நோக்கி வந்தோம். மாற்றிய தலங்கள் எல்லாம் தலங்களாக இருந்தன, மாற்றமில்லை. மாற்றம் என்ற ஒற்றை சொல் மற்றும் மாறாது, நிச்சயமாக மாற்றி காட்டுவேன் என்று சூளுரைத்து பொதிகை மலையில் தவம் கண்ட பொழுது யாம் தேடிய தலங்களில் உயர் தலமாய்
எமை அழைத்து அமர வைத்த அற்புதமான கலியுக தேவசித்த சபை தலம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அச்சபை தலம் நோக்கி அழைத்த அற்புதமான மானிடன் மகோன்னத நிலை கொண்ட மகானாக, சித்தனாக, ஞானியாக, கலியுக தேவ சித்த சபை என்னும் நாமம் துவங்கிய காலம் முதல் தன்னை அர்ப்பணித்த ஒரு சரண் நிலைக்காக அகத்தியன் வந்து அமர்ந்த தலமதில் அகத்தியன் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. தன்னை இழந்த பேராற்றல் கொண்ட நிலைக்கு அகத்தியன் தன்னுடைய நிலைகளை எல்லாம் தாழ்த்தி, தன் நிலைகளை எல்லாம் தாழ்த்தி சிவநிலைக்குள் இருக்கும் அத்துணை நிலைகளையும் தாழ்த்தி மானிடர்களாக களிக்குள் இறங்கிதான் களியை மாற்ற முடியும் என்ற அற்புதமான உத்வேக எண்ணம் கொண்ட சித்தனோடு இணைந்து பணியாற்ற அகத்தியன் துவங்கிய காலம்தான் கலியுக தேவ சித்த சபை தோன்றிய காலம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. வாறு உருவாக்கப்பட்ட அற்புதமான சபைதனிலிருந்து அகத்தியன் காட்டிய வழி மீறாது, தடை கூறாது, அற்புதமாக அவனுடைய அடி பிறளாது அகத்தியன் காட்டிய நிலையே உயர்நிலை என்று பயணப்பட்ட அப்பயண நிலையின் உச்சகட்ட வெற்றி இச்சச்சங்கம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற அற்புதமான சபை கொடுத்து ஆதிகைலாய சிவசூட்சமன் நூல் சித்தன் உரைக்கின்றவாறு தேவேந்திரன் கரத்தில் கூட இந்நூல் இல்லையடா சீடர்களே. 14 லோகங்களில் இருக்கும் எத்துணை ஆற்றலை வேண்டுமானாலும் அழைத்து வந்த அகத்தியன் முன்னால் இருந்து உரையாட கூறுங்கள், அகத்தியன் கூற்றுக்கு எதிர்கூற்று வருமா என்று வினவுகின்றோம். அகத்தியன் அந்நூல் எவருக்கும் ஈயப்படாத, ஈண்டப்படாத, வழங்கப்படாத அற்புதமான நூல் எங்கிருந்து பெறப்பட்டது? சிவத்தை நூலாக அந்த பிரம்மாண்ட நாயகனையே நூலாக வடிவமைத்து வழங்கி இருக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அந்நூலுக்குள் இருந்துதான் இத்தகைய ஆற்றல் பீரிட்டு கிளம்புகின்றது என்று உரைத்துக் கொண்டிருக்கின்றோம் அகத்தியன். எத்தகைய நிலை கொண்ட வாசக நிலைகள், உயர் நிலை கொண்ட இதிகாச புராண நிலைகளில் எல்லாம் கூறுகின்ற அற்புதமான சாராம்ச நிலைதலை ஒரு ஒற்றை வார்த்தைக்குள் அடக்கிய நிலை பெற்ற பேராற்றல் கொண்ட சபைதான் எம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உரையாடி பாருங்கள், சித்தனோடு அமர்ந்து உரையாடி பாருங்கள். 1 நாளிகை, 2 நாளிகை, 3, 4 நாளிகை ஒருவன் சித்தனோடு அமர்ந்து உரையாடி விட்டால் அவன் சித்தன் என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஏற்றுக்கொண்டு அமர வேண்டும், அத்துணையும் இழந்து ஏற்றுக்கொண்டு அமர வேண்டும். எதை இழக்க வேண்டும்? பாத ரட்சைகளை. அத்தகைய சிவகூரை தலமதிலும் இத்தகைய சச்சங்க விழா மேடை அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தலத்திற்கு வெளியில் பாத ரட்சைகளை கலட்டுவது போல் நான் என்ற அகத்தை கலட்டிவிட்டு உள்வந்து சித்தனோடு உரையாடி பாருங்கள். உரை நிகழ்த்துவதை செவிமடுக்க கேட்டு பாருங்கள். சித்தனாவது உறுதி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமான ஆதி இறை பெட்டகமானது, பேலையானது நகரும் பண்டிதனை துவங்கிய அத்தகைய காலம் முதல் சித்தன் எங்கு அமர்ந்தாலும் அவ்விடம் சபை. சித்தன் உரைக்கின்ற உரைமொழி ஆதி கைலாய சிவசூட்சம நூல்மொழி என்று உரைக்கின்றோம் அகத்தியன். அகதீஷாய நமக. சித்தன் தான் உலகம், சிவசபை ஆசான் தான் சிவம், அவனுக்குள் தான் அண்ட பிரம்மாண்டம் அடங்கி இருக்கின்றது என்று ஏற்றுக்கொள்ளும் சீடர்களுக்குள் அகத்தியன் அகம் அமைத்து அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஆகையால் தான் எம் சீடர்கள் அமைக்கின்ற அகம், அமைத்த அகம், இனி அமையப்பெறும் அகமெல்லாம் எம் அகம், எம் இல்லம், எம் குடில் என்று உரைக்கின்றோம் அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியம் என்றால் என்னவென்று அறியாத நிலையில் அகத்தியத்தை தேடி அலைகின்ற அகத்திற்குள் அகம் அகலாது அலைந்து திரிகின்ற மானிடர்களே, அகத்தியன் கோவில் மாநகரில் அற்புதமான பூவனநாதன் உடனுரை செண்பகவள்ளி தாயின் பின்புறம் அமர்ந்திருக்கும் அற்புத இறைசபை மேடையில் அமர்ந்திருக்கின்றோமடா அகத்தியன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சிவத்தோடு எம் தேவி பார்வதி தேவியோடு அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. சென்று காண வேண்டும் இறை சமாதிகள், இறை சித்த ஜீவ நிலைகளுக்கெல்லாம் சென்று தேடுகின்ற மானிடர்களே, அகத்தியனோடு உரையாட வேண்டுமா? அகத்தியன் கண் திறப்பதை காண வேண்டுமா? அகத்தியன் பணி செய்வதை அறிந்து காண வேண்டுமா? உள்ளுக்குள் இருந்து உன்னை அறிந்து உள்ளுக்குள் இருக்கும் அத்தகைய வேற்று நிலைகளை அறிந்து கொன்று வா.
நீர் அகத்தியனை அறிந்து கொள்ளலாம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் உள்ளிருக்கும் சித்தனை வணங்குகின்ற பொழுது அகத்தியனை தானடா வணங்குகின்றீர்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. குரு குரு என்று கூறுகின்றீர்களே, குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. அது வாசகத்திற்கு மட்டும்தானா மானிடர்களே? அது வாசகத்திற்கு மட்டும்தானா? படித்து அறிந்து கொள்வதற்கு மட்டும்தானா? படித்ததை அறிந்து உனக்குள் இருப்பதை கொள்ள வேண்டும் சீடர்களே. ஓம் அகதீசாய நமக. அறிந்து கொண்டதை வைத்து உமக்குள் இருக்கும் மாற்று நிலையை அறிந்து கொள்கின்ற பொழுது உங்களை இவன் அறிந்து கொள்வான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. குருவை தேடி அலைகின்றீர்களே, குரு எங்கு இருப்பார்? உய்யாரத்திலா இருப்பார்? மலை முகட்டிலா அமர்ந்திருப்பார்? குரு எங்கும் இல்லை, உமக்குள் இருக்கின்றான் குரு என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய. உமக்குள் தான் இருக்கின்றான் குரு. அக்குருவை நீர் தெரிவதற்கு அடைவதற்கு உள்ளுக்குள் இருக்கும் குரு சிவமாய் உனக்குள் உருவம் எடுத்து அமர்ந்திருப்பதை உணராது அலைகின்ற பொழுது குரு எவ்வாறு கண்களில் படுவார் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. குருவை தேடி வந்து அமர்கின்ற பொழுது அவன் மானிட உருவில் தான் வாழும் குருவென்று உரைக்கின்றார்களே. ஒரு வாழும் குரு வேண்டும், அவன் மூலமாகத்தான் திருவை அடைய வேண்டும். ஒரு வாழும் குருவை காட்டினால் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஒரு வாழும் குருவை ஒரு சித்தனை ஒரு குருவாக ஏற்றுக்கொள்ள மனம் வருமா மானிடர்களே என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கும் நிலையை மாற்றி இவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு அவனை உற்றுப்பார். உன் கண்களை மூடி, உன் மாற்று நிலை கொண்ட கண்களை மூடி உன் அகக்கண்ணால் உற்றுப்பார். அகத்திய ஜோதியை காணலாம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவன் நெற்றி சுழுமுனையில் எரிந்து கொண்டிருக்கும் தீஜ்வாலையை காணலாம், அகத்தியனை காணலாம், பரந்தாமனை, திருமுருகனை, 10 அவதார நிலைகளை, 14 லோகங்களில் இருக்கும் அத்துணை ஆற்றலோடு உன் குலதெய்வத்தையும் காணலாம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஒரு குருவை ஏற்றுக்கொள்கின்ற நிலை இருக்கின்றது. அது சாதாரண நிலை அல்ல, அது சாதாரண நிலை அல்ல. ஏற்றுக்கொண்டு அமர்கின்றவர்களிடம், எம் சீடர்களிடம் வினவி பாருங்கள், வினா தொடுத்து பாருங்கள். சித்தன் எவன், சிவன் எவன், இவன் எவன் என்று எம் சீடர்களிடம் உரையாடி பாருங்கள். இவனை ஏற்றுக்கொண்ட எம் சீடர்களை சற்று ஒரு நாளிகை பொழுது அவர்களோடு உரையாடி பாருங்கள். நீங்கள் உமக்குள் இருக்கும் குருவை அடையாளம் காட்டுவார்கள் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவனை ஏற்றுக்கொண்டு அவனோடு வலம் வருகின்ற அற்புதமான அர்ப்பணிப்பு சரணாகதி நிலை இருக்கின்றது. எம் முன்னால் அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் எல்லாம் காவி நிற உடை அணிந்து அமர்ந்திருக்கின்றார்கள். ஏதோ இச்சித்தன் இவர்களை எல்லாம் வரவழைத்து தமக்கு முன்பாக அமர வைத்து உலகிற்கு ஒரு நிலையை காட்ட வேண்டும், ஒரு அடையாளம் காட்ட வேண்டும் என்னும் நிலைக்காக அல்ல. இவனை உணர்ந்தவர்கள், இவனை உயிராய் உயிருக்குள் கலந்தவர்கள், இவனுக்குள் அத்துணை நிலையும் இருக்கின்றது என்று ஏற்றுக்கொண்ட அற்புதமான வாழும் குரு என்னும் சிவமகா வாழை சித்தனுக்குள் அண்ட பிரம்மாண்டம் அடங்கி இருக்கின்றது என்று உணர்வு பூர்வமாக, ஊர்ஜித பூர்வமாக இவனை அவர்களுக்குள் கண்ட நிலைக்காகவே அகத்தியன் எம் முன்பால் காண்கின்றோம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைதான் அர்ப்பணிப்பு சரணாகதி நிலை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இறை சச்சங்க பெருவிழா என்பது இறையாளர்கள் அமர்ந்து உரையாடும் விழா அல்ல. எம் சபை பொறுத்தவரை சித்தர்கள் தான் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைந்து வந்த அமர்வோருக்கு அகத்தியன் கண்களில் தெரிவான், சிவமும் தேவியும் கண்களில் தெரிவாள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்துணை ஆரவாரம் மிக்க அற்புதமான இத்தகைய பறைசாற்று நிலை சாதன நிலைகளில் இருந்து வருகின்ற ஆசி மொழிகளை உற்று நோக்கி உணர்ந்து கேட்டு பாருங்கள். அற்புதம், அதிசயம், அபூர்வம் புரியும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எவரால் எங்கிருந்து உரையாட முடியும்? ஒரு சீடன் உரைத்தான் அதிகாலை வேளையில் அற்புதமாக உரைத்தான். எத்தகைய காகித நிலையும் இல்லாது, எழுத்து நிலை இல்லாது, எத்தகைய நூலும் இல்லாது வருகின்ற அற்புதமான ஆசி நிலை மொழி இறை வார்த்தைகள் எங்கிருந்து வருகின்றன? எங்கிருந்து வருகின்றனடா சீடனே? ஓம் அகதீசாய. இவனுக்குள் இருந்து வருகின்றனடா சீடர்களே என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. வாழும் குருவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இறைவன் உங்களை ஏற்றுக்கொள்கின்றான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். சிவம் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றான். இவன் உரைக்கின்றவாறு தவறுகள் புரிகின்ற பொழுது, தவறுகள் இழைக்கின்ற பொழுது எவரும் காணவில்லை. ஒரு 4 சுவர்களுக்குள் அத்துணை நிலை கொண்ட 3 போர்வை நிலைகளை மூடிக்கொண்டு உள்ளுக்குள் ஆற்றுகின்ற தவறு நிலை இருக்கின்றதே.
நீர் அத்தகைய பரிசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக உரைக்கும் உரை இருக்கின்றதே, எவரும் அறியவில்லை என்று எவரும் நினைக்க வேண்டாம் என்று சித்தன் உரைப்பான். அவன் 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 செவிமடுக்க கேட்டுக் கொண்டிருக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீசாய நமக. அதற்குரிய அற்புதமான மாற்று நிலை அவனை வந்து அடைகின்றது, வேற்று நிலை வந்தடைகின்றது. எதை விதைப்பவன் எதை அறுப்பான், இதை விதைத்தவன் அதைத்தான் அறுப்பான் என்னும் நிலைக்குள்ளிருந்து உற்று நோக்கி மனிதன் மனிதனாக பயணப்படுகின்ற அற்புதமான வாழ்வியல் தத்துவ நடைமுறை கல்வியை ஞான கல்வியாக கற்றுக் கொடுக்கும் சபைதான் அகத்திய ஞான பட்டறை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஞான பட்டறையில் வந்து பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் பயின்று நிலை முடிவுற்றது என்கின்ற நிலை நோக்கி எம் சீடர்கள் செல்ல மாட்டார்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இன்னும் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பான் சித்தன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிலை கொண்ட ஆசியால் சித்தன் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆதி கைலாய இறைநூல் தாங்குகின்ற சீடர்களின் மூலமாக சித்தன் உரையாடி கொண்டிருக்கின்றான். நூலை உணர்கின்ற சீடர்களுக்குள் இருந்து சித்தன் உரையாடுகின்றான் உள்ளுக்குள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு நிலை கொண்ட பேராற்றல் வளம் வரும், இறைகணங்கள் வளம் வரும் சபைதனிலே இறை கணங்களோடு இறையாய் மாறுவதற்குரிய சரணாகதி நிலையோடு வளம் வரும் சீடர்களே, சச்சங்க பெருவிழா கண்டு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சீடர்களே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் யாவரையும். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் கரம் உயர்த்தி வாழ்த்துகின்ற ஒரு காட்சி நிலை எங்கு காண முடியும், எங்கு பெற முடியும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. தென்பொதிகை மலைதனில் அமர்ந்திருக்கும் அகத்தியன் கை உயர்த்தி ஆசி வழங்குவது போல்தான் இருக்கும். ஆசி வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றான். ஆசியை பெறுகின்றாயா நீ? ஆசியை நீ பெற்றுவிட்டாயா? பெறுவதற்குரிய தகுதியை அடைந்து கொண்டிருக்கின்றாயா, அடைந்து விட்டாயா என்னும் பரிசீலனை நிலைதனை நீர் உள்ளுக்குள் இருந்து உன் ஆழ்நிலை அடிமனதில் இருக்கும் சரணாகதியை கேட்டு பார், புரியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒருவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்குள் இருந்து அற்புதமான உபதேச மொழிகள். அகத்தியன் பொதிகை மலையிலிருந்து உரையாடுவானா? நீ முன்னிருந்து தவம் இருப்பாய், தவத்திற்குள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எவருக்கு புரியும்? இகலோக வாழ்வு உயர் வாழ்வை பற்றியே நீர் சிந்தித்துக் கொண்டிருப்பாய். பொதிகை மலை உச்சியில் ஏறுகின்ற பொழுது என்ன வேண்டி சென்று கொண்டிருக்கின்றாய்? உன்னை இழந்து சென்று கொண்டிருக்கின்றாயா என்று வினவுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. தன்னை இழந்து ஒருவன் செல்ல வேண்டும். செல்வங்களை இழக்கச் சொல்லவில்லை, குழந்தை செல்வங்களை இழக்கச் சொல்லவில்லை, இகலோக வசதி வாய்ப்புகளை அத்தகைய உயர் வாழ்க்கை முறைகளை இழக்கச் சொல்லவில்லை. உள்ளுக்குள் இருக்கும் நான் என்னும் அரக்கனை இழக்கச் சொல்கின்றோம் அகத்தியன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகம் பாவம் அழிகின்ற பொழுது உன் பாவம் தீர்க்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையை கற்றுக் கொடுக்கும் அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலை தாங்கி இருக்கும் பிரபஞ்ச மகாசபை வடிவமாய் நிற்கும் சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஆசானாக ஏற்றுக்கொள்ளும் நிலை எவனுக்கு ஒருவனுக்கு வருகின்றதோ அவனுக்குள் இருந்துதான் அற்புதமான ஆற்றல், உலகை ஆளும் பேராற்றல் வளம் வருகின்றது. அவ்வாறு வளம் வருகின்ற ஆற்றலை வைத்துத்தான் தர்மயுகமாக மாற்றுகின்ற முயல்வு நடந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இக்கூடத்திற்குள் அமர்ந்து கொண்டு இவர்கள் யுகத்தை மாற்றப் போகின்றார்களாம். வேடிக்கையாக இருக்கின்றது என்று கேட்போர்களே, வினவுவோர்களே அகத்தியன் உரைக்கின்றோம். நீ மாறடா முதலில். நீ மாறிப்பார், தனி ஒருவன் மாறிப்பார், யுகம் நிச்சயமாக மாறும். அத்தனி ஒருவனுக்குள்ளிய உள்ளுக்குள் இருக்கும் அற்புதமான அத்தகைய ஆழ்நிலை அடிமனதில் ஞான நிலையை விதைக்கின்ற விதைதான் எம் சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்விதைதனை அவனுக்குள் இருந்து விதைத்து ஆழ விருட்சமாக வெளிவருகின்ற பொழுது அவன் ஞானி, அவன் தர்மயுகத்தில் வாழ்கின்றான். அவனை சுற்றி தர்மயுகம்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இவ அரங்க நிலை தற்பொழுது எத்தகைய நிலை போல் காட்சியளிக்கின்றது? பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்னும் திரு கைலாய பீடமாக காட்சியளிக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறை மங்கள நந்தி ஆற்றல் எல்லாம் அம்பாள் அமர்ந்திருக்கும் அற்புதமான ஆலயமதிலிருந்து அப்பொழுதே சித்தனை வரவேற்கின்ற பொழுது முன் சென்றது இறைமங்கள நந்தி என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. நாயன்மார்கள் புடைசூழ, ஆழ்வார்கள் புடைசூழ அற்புதமாக இருநிலை அல்ல,
இகலோகமதில் பரலோகமதில் இரு நிலையல்ல, குறுக்காகவும் நெடுக்காகவும் தன் நெற்றியில் அடையாளம் இடுகின்ற ஒரு அற்புதமான சபை எம் சபை என்று அகத்தியன் உரைத்து அத்தகைய ஆற்றல் தான் வரவேற்று நின்றன. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இரு வரிசையாக நின்று வரவேற்றார்கள். அத்துணை பிரபஞ்ச திவ்ய தேசங்களில் இருந்தெல்லாம் ஆஞ்சநேய கணங்கள், திருமுருக கணங்கள் எல்லாம் வந்து நின்று வரவேற்று நின்றன. ஒரு ஆற்றல் தானடா பேருலகில் அகத்தியன் உரைக்கின்றோம். அது எம் அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவம் என்னும் ஒற்றை ஆற்றல், சிவமகா வாழை சித்தன் என்னும் லோகங்களை ஆளும் ஆற்றல் என்று உரைத்து மகிழ்கின்றோம். அவ்வாற்றலுக்குள் தான் அத்துணை ஆற்றலும் புதைந்து கிடக்கின்றன. அதனை எத்துணை திருவிழாக்கள் நடந்தேறுகின்ற அத்தகைய சூழலிலும் உணராத மானிடர்கள் இருநிலை ஒரு நிலையே என்று உணர்த்துகின்ற அற்புதமான மதுரை என்பதிலே அமர்ந்து அரசாளுகின்ற சொக்கநாதன் மீனாட்சி திருவிழா அத்தகைய ஆற்றல். சங்கர கோமதீஸ்வரராய் அமர்ந்திருந்து அற்புதமான அர்த்தநாரீஸ்வரராய் காட்சி அளிக்கின்ற நிலை இருநிலையும் ஒரு நிலை தானடா என்று உறக்க உரைக்கின்ற அற்புதமான காட்சி தவலும் விழாவென்று உரைக்கின்றோம். எவ்விழாக்களையும் காணவில்லை, எவ்விழாக்களையும் உணரவில்லை. உணராத நிலைகளில் எம் சச்சங்க பெருவிழாவை உணர்ந்து பாருங்கள், உயர் நிலையை எட்டலாம் இகலோகமதில் என்று உரைக்கின்றோம். உரைக்க உரைக்க இறை இருந்து உரைக்கின்ற இத்தகைய நிலை இருக்கின்றதே, அது எதற்காக? ஒரு மாநிலனுக்குள்ளாவது இவ்வுரை ஆள பதியாதா? எம் சிவமகா வாழை சித்தனுடைய அத்தகைய பணி நிறைவேறாதா என்கின்ற நிலைதான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவரவர்கள் பணிகளை விட்டு இகலோகத்தில் அவரவர்கள் ஆற்றுகின்ற உயர் பணிகளை விட்டு விட்டு வந்து சித்தன் அழைக்க வந்து அமர்ந்திருக்கின்றார்களே, எதற்காக? எதற்காக? ஒவ்வொருவனும் யுகமாற்ற நிகழ்விற்குரிய திருமுருக சேனை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவரவர்களுடைய ஆழ்நிலை அடிமனதில் இருக்கக்கூடிய அற்புதமான சரணாகதி நிலைதனை தாரை வார்த்து சித்தன் முன்பாக வந்து அமர்ந்திருக்கின்ற அந்நிலை இருக்கின்றதே, அந்நிலை இருக்கின்ற பொழுதுதான் அகத்தியன் இந்நிலையில் அமர்ந்திருப்போம் என்று உரைக்கின்றோம். சரணாகதி மாறுகின்ற வேளைதனில், சரணாகதி தடுமாறுகின்ற வேளைதனில், அவனுடைய ஊழ்வினை கர்மவினை அவனுக்குள் இருந்து பணியாற்றுகின்ற வேளைதனில் அகத்தியன் அமைதி காத்து விடுவோம் என்று உரைக்கின்றோம். அமைதியாக இருப்போம், வரட்டும், எமை நாடி வரட்டும். வருகின்ற ஆற்றல் அவனுக்குள் இருந்து எத்தகைய நிலை கொண்டு அவனுக்குள் இருந்து உந்தப்படுகின்றதோ அத்தகைய வேளை வரை அகத்தியன் அமைதி காத்திருப்போம். அமைதி காத்திருந்த அகத்தியனை அழைத்து வந்து அமர வைத்து அழகு பெற சபைதனிலே ஆசானாய் அமர வைத்து அழகு பார்க்கின்ற அற்புத சித்தனுக்குள் இருந்த அகத்தியன் பணி செய்ய துவங்கிய பணி நிறைவு பெறுகின்ற வேளையை அகத்தியன் நெருங்கி கொண்டிருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம். எங்கு காணினும் சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றலும் அவனுடைய அற்புதமான ஆசி நிலைமொழியும் சிவசூட்சம நூலினுடைய ஆசி மொழியும் உரைத்துக் கொண்டிருக்கின்றன. 14 லோகங்கள் முழுவதும் உரைத்துக் கொண்டிருக்கின்றன. இகலோகமதிலே தன் கரமதில் வைத்திருக்கும் அத்தகைய சாதன நிலைக்குள் சென்று ஒவ்வொருவனும் உற்று நோக்கி அதனை கேட்டுக்கொண்டிருக்கின்றான். என்னோடு பிறந்தவர்கள், எங்களோடு வளர்ந்தவர்கள், பல்வேறு ஆண்டுகளாக எம்மோடு அலைந்து திரிந்து அத்துணை இகலோக நிலைகளுக்குள்ளெல்லாம் இருந்தவர்களுக்குள் இத்தகைய பேராற்றலா எங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியப்படுகின்ற கூட்டம் ஒருபுறம், இவனுக்குள் இத்துணை ஆற்றலை வழங்கிய ஆண்டவனை வசைபாடுகின்ற கூட்டம் ஒருபுறம், இறையை வசைபாடுகின்ற கூட்டம். யாமும் நடக்கின்றோம், யாமும் பயணம் செய்கின்றோம், தானம் இடுகின்றோம், அன்னதானம் இடுகின்றோம், இட்டு என்ன பயன்? உள்ளுக்குள் நீர் உமக்குள் இருக்கின்ற நிலையை விட்டாயா? நீர் உன் நிலையை விடு. இகலோக நிலைதனிலே இருக்கும் நிலையெல்லாம் எம்மாள் என்னால் என்கின்ற நிலையை விடு. அந்நிலையை விடுகின்ற பொழுது, அந்நிலையை விடுகின்ற பொழுது என் நிலையை அடையலாம். அந்நிலையை விடுகின்ற பொழுது என் நிலையை அடையலாம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். என் நிலையை அடைகின்ற நிலை நோக்கிதான் ஒவ்வொருவனும் பயணப்படுகின்றான். பாதை தெரியாது, சரியான பாதை தானா இதுவென்று அறியாது புரியாது, அதனை கற்றுக் கொடுக்க ஒரு குரு இல்லாது, எவனையோ ஒரு குருவென்று ஏற்றுக்கொண்டு இவன் உரைத்தவாறு
பித்து பிடித்து பேதமை பிடித்து பைத்தியக்காரன் போல் திரிகின்றவனையெல்லாம் பின்னால் சென்று இவன் மூலம் ஆசி அனுக்கிரகம் கிட்டிவிடாதா? எவ்வாறு கிட்டுமடா மூடர்களே என்று வினவுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒரு உண்மையான சித்தன், ஒரு உண்மையான ஞானி, ஒரு உண்மையான வாழும் குரு, அவனுக்குள் இருந்து வருகின்ற வார்த்தை நிலைகள் உண்மையாக அவன் உண்மை குடியிருக்கும் அவன் மெய்க்குள்ளிருந்து வருகின்ற உண்மையான ஞான வார்த்தைகளை கேட்டு பார்க்கின்ற பொழுது, சரணடைகின்ற பொழுதுதான் நீர் அனுக்கிரகம் பெறுவாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. செண்பகவல்லி தாய் வந்து உம்மிடம் நேரடியாக உரையாடுவாளா? பூவனநாதன் வந்து நேரடியாக அமர்ந்து பேச இயலுமா? நாயன்மார்கள் வந்து ஒன்றாக உரையாடுவார்களா? படுத்து உறங்குவார்களா உன்னோடு? சயன காலம் அதில் ஒவ்வொருவருக்கு காட்சி தரலாம். பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு இணை தொடர்பால் அவரவர்களுக்கு ஒவ்வொரு காட்சிகள் தென்படலாம். அது அவரவர்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் செய்த புண்ணியங்கள், அவன் ஆற்றுகின்ற தர்ம காரியங்களுக்காக அது நிறைவேறலாம். எனில் உன்னுடைய பூர்வ அத்தகைய புனர்நிலை பெறுகின்ற கர்மவினை அகழ்கின்ற காட்சி நீர் எவ்வாறு காண முடியும்? எப்பொழுது காண முடியும்? உண்மையான இறை அனுக்கிரகம் எங்கிருந்து பெற முடியும்? இறையோடு உரையாட வேண்டுமா? இறை கணங்களோடு அமர்ந்து வலம் வர வேண்டுமா? சபை நோக்கி, சித்தனை நோக்கி, ஒரு வாழும் குருவை நோக்கி சென்று பாருங்கள். அமர்ந்து அவன் உரையாடலை கேட்டு பாருங்கள். இறையை உணரலாம். இறை வார்த்தை தான் என்று உணரலாம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அப்பட்டமான நிலை கொண்ட உண்மையை கற்றுக் கொடுக்கின்ற உண்மையான சபை இச்சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எங்கும் லோகங்கள் இருக்கின்றன. அகத்தியனுக்கு இச்சபையில் மட்டும் ஏன் இத்துணை கரிசனம்? ஏன் அகத்தியன் இங்கு மட்டும் உரையாடுகின்றான்? எங்கும் அவன் இருக்கும் லோகம் தானே. உரையாடினால் என்ன? யாம் உரையாடுவதற்கு அற்புதமான ஒரு நா வேண்டுமடா சீடர்களே. ஓம் அகதீசாய. ஒரு உண்மையான நா வேண்டும். உண்மை கூறுகின்ற நா வேண்டும். உண்மைக்குள் இருக்கும் உண்மையை உணர்த்துகின்ற நா வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீசாய நமக. அண்ணா பெற்ற சித்தனுக்குள், அவன் நாவிற்குள் இருந்து வருகின்ற ஊர்ஜிதமான வார்த்தைகளை இறை வார்த்தைகளே என்று கேட்கின்ற நாவிற்குள் இருந்துதான் அகத்தியன் உரையாடுவோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அண்ணா பெற்றவர்கள்தான், அண்ணா பெற்றவர்கள்தான் இந்நாளில் நல்நா இன்னா என்று ஏற்று வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒரு சக சீடனை, ஒரு சக உறவாளனை, ஒரு சக நண்பனை ஒய்யாரமாய் அமர வைத்து அவன் உரையாடுகின்ற உரையாடலை இறை உரையாடல் தான் என்று கேட்கின்ற நிலை இருக்கின்றதே, அது உயர் உன்னத இறையாற்றல் கொண்ட சரணாகதி நிலைதான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. இகலோகத்தில் எவர் வேண்டுமானாலும் உரையாடலாம். கேட்டதை கண்டதை தான தனக்குள் இருந்து எழுந்ததை வேற்று நிலை கொண்ட உரையாடல்கள் எதை வேண்டுமானாலும் எதையாவது உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு எதையாவது உள்ளுக்குள் வார்த்து கொண்டு உரையாடலாம். அவ்வுரையாடல்கள் எல்லாம் வெற்று விழலுக்கு இறைத்த நீர் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உண்மையான இறை உரையாடல்களுக்குள் இருக்கும் ஊர்ஜிதத்தை உணர்ந்து அமர்கின்ற சீடர்கள் அமர்கின்ற பொழுது மேலிருந்து உரையாற்றுபவன் இறையே என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் யாம் சற்சங்க பெருவிழாவில். ஓம் அகதீசாய நமக. அற்புதமான இச்சபை நாடி வந்து, சித்தனை தேடி வந்து, சித்தனுக்குள் இருக்கும் நாடியை உணர்ந்து நாடி வந்து, அவன்தான் வாழும் குரு, அவன்தான் சிவத்தின் அவதாரம், அவன்தான் பரந்தாமனின் அவதாரம், அவன்தான் அத்துணை இறை ஆற்றலின் அவதாரம் என்று உணர்ந்து, சிவமகா வாழை சித்தன் தான் 11,000 யுகமாக தவம் இருந்த சித்தன் என்கின்ற அற்புதமான நிலையை ஏற்று கொண்டு வந்து அமர்ந்து, அவனுக்குள் இருந்து உரைக்கின்ற உரையாடல் அனைத்தும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் உரையாடல்களே என்று கேட்டு அமர்ந்து, அவனுக்கு முன்பாக சரணடைந்து நிற்கின்ற சீடர்கள் அமர்ந்திருக்கின்ற இறை சச்சங்க பெருவிழா கண்டு அகத்தியன் யாம் அகமகிழ்வோடு மகிழ்வோடு ஆனந்தத்தோடு பேராற்றல் கொண்ட ஆனந்தத்தோடு சிவத்தை காண்கின்ற பொழுது கூட எமக்கு ஆனந்தம் இயலாது சித்தனே சீடர்களை உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் அவன் சிவம், அவனை காண்கின்ற பொழுது ஆனந்தம் நிச்சயமாக வரத்தானே செய்யும். பார்வதி தேவியை காண்கின்ற பொழுது ஆனந்தம் வரத்தானே செய்யும் அகத்தியனுக்கு. எப்பொழுது அகத்தியனுக்கு உண்மையான ஆனந்தம் எனில், அகத்தியனின் பணி நிறைவேறுகின்ற காலம்,
அகத்தியன் பணிதனை ஏற்று செய்கின்ற மானிட உருவில் ஒரு சித்தன் அமர்ந்து அவனுக்கு முன்பாக அவன் முன்பாக சரணடைந்து நிற்கின்ற சீடர்களை காண்கின்ற பொழுதுதான் அகத்தியன் ஆனந்தப்படுகின்றோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒரு குருவின் அடிதனை திருவின் அடியே என்று இறுக பற்றுகின்ற அற்புத நிலைக்குள் அகத்தியன் திருவடிக்குள் தான் இருக்கின்றோம் என்னும் சரநிலைக்குள் அகத்தியன் யாம் மகிழ்கின்றோம், ஆனந்தப்படுகின்றோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. யுகம் நிச்சயமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது சீடர்களே, உரைக்கின்றோம் அகத்தியன். இம்மொழி போல் இவ்வுரை போல் இச்சூட்சம நூல் போல் இச்சித்தன் போல் எம் சீடர்கள் போல் எங்கும் எச்சபையும் எவரும் காண இயலாது என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒரு நொடி கேட்டு பாருங்கள், அமர்ந்து உரையாடி பாருங்கள், இவனோடு வெளியில் நின்று செவிமடுக்க கேட்டு பாருங்கள். ஒரு அரை நாளிகை வருகின்ற வார்த்தைக்குள் இருக்கும் நிலை வேற்று மாற்று நிற சாயங்கள் இல்லாது, எவரையும் சாடாது, மனிதத்திற்கு எதிரான நிலையை மட்டுமே சாடுகின்ற சாட்டை அடி போல் வருகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை உணர்ந்து பாருங்கள். சித்தனோடு வளம் வருவீர்கள், இகலோகமதில் பரலோகத்தை கண்டு என்று அகத்தியன் உரைத்து அற்புத நிலை கொண்ட ஆதி சிவம் அமர்ந்து நடத்துகின்ற சச்சங்க பெருவிழாவில் அகத்தியனை உரையாற்ற வைத்த அவனுக்கருகில் பிரம்மாண்ட நாயகனாய் அமர்ந்திருக்கும் சிவமே அகத்தியம் வணங்கி வாழ்த்தி விடைபெற்று அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக.